அன்பு வணக்கம். இது சைபர் கிரைம் குற்றங்கள் சம்பந்தமான பதிவு. நான் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சைபர் கிரைம் என்ன சொல்றாங்கன்றதை பார்த்துட்டு வாங்க. ஆனா யாரையும் ஏமாத்தல, ஏமாற தயாரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தான் கொடுத்தேன். ஒருத்தரை ஏமாத்தணும்னா அவங்க கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவங்க ஆசையை தூண்டணும். என்ன இது புது சதுரங்க வேட்ட பட டயலாக் மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? இது பட டயலாக் இல்ல, இப்போ ஒரு ஸ்கேம் ரியலா போயிட்டு இருக்கு. அதை பத்தி சொல்லதான் வந்திருக்கிறோம். சைபர் குற்றங்கள் ரெண்டு விதமாக நடக்குது. ஏமாத்துறது மக்களை. ஒன்று ஆசை காட்டுறது, அதாவது உங்களுக்கு ஃப்ரீயாக கிஃப்ட் வந்திருக்கு, இதை பே பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் அந்த கிஃப்ட் அனுப்பிச்சிடுறோம், ஏசி அனுப்பிச்சிடுறோம், ஃப்ரிட்ஜ் அனுப்பிச்சிடுறோன்னு சொல்லி உங்களை ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லி கிளிக் பண்ண சொல்லி உங்கள் அக்கௌண்ட்லேருந்துலாம் பணம் எடுக்கிறது. ரெண்டாவது மிரட்டுறது. மும்பை சைபர் கிரைம்லேருந்து கூப்பிட்றோம், உங்களுக்கு தப்பான பார்சல் வந்திருக்கு, தப்பான பணம் வந்திருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிரட்டல் செய்தி விட்டு உங்களை டவுன்லோட் பண்ண சொல்கிறது. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிட்ட லைனில் வாங்க, வீடியோ காலில் வாங்க. எதையுமே செய்யாதீங்க. யார் கேட்டாலும் உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பேன் கார்டு, உங்கள் ரேஷன் கார்டு எந்த டீட்டெயில்ஸையும் கொடுக்காதீங்க. எக்ஸப்ட் நேரடியாக போய் பேங்க்கில் கொடுத்தால் ஒழிய. அந்த மாதிரி எந்த சந்தேகமாக இருந்தாலும், எந்த கால்ஸ் வந்தாலும் ஈஸியான 2 மெத்தட் சொல்லித்தரேன். இங்கிலீஷில் பேசுனாங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் சொல்லி கட் பண்ணிவிடுங்க. ஹிந்தியில் பேசுனாலும் ஹிந்தி தெரியாது சொல்லி கட் பண்ணிவிடுங்க. எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் எங்களை கூப்பிடுங்க. நானும் பாரதியும் உங்களுக்கு அவைலபிளாக இருப்போம். உங்களுக்காக உங்களுடன் ரமணன் பாரதி.